உன்னை பற்றி அவர் சிந்திக்க ஆரம்பிக்கிறார். நீங்களும் நானும் வெறுமையா இந்த இடத்துல வந்து அமரல. நம்மை பற்றி அவர் முதலாவது சிந்திக்க ஆரம்பிக்கிறார். Praise the Lord. Hallelujah. எப்படி ஒரு குயவன் ஒரு களிமண்ணை குறித்து சிந்திக்கிறானோ, ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை என்ன செய்கிறார்? சிந்திக்கிறார். நீங்க எரேமியா 1வது அதிகாரத்துல 5வது வசனத்தை வாசிங்க பாருங்க. What a wonderful word. அதாவது தாயுடைய கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்பாகவே, உன்னுடைய உருவங்கள் உருவாவதற்கு முன்பாகவே, உன்னுடைய சதைகள் வளர்வதற்கு முன்பாகவே, உன்னுடைய எலும்புகள் உருவாவதற்கு முன்பாகவே, உன்னுடைய உருவங்கள் உருவாவதற்கு முன்பாகவே நான் உன்னை, அப்படின்னா ஒரு தாயின் கருவிலே நீ உருவாவதற்கு முன்பாக, ஒரு விந்தாய் முதலாவது போய் உள்ள நுழைவதற்கு முன்பாகவே என் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை கண்டிருக்கிறார். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, அவர் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே என்ன செய்திருக்கிறாரா? நம்மை முன்குறித்திருக்கிறார். இந்த வசனங்கள் ரொம்ப ஆழமான ஒரு சத்தியங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய சபையில இருக்கிறோம் என்று சொன்னால் தற்காலிகமாகவோ அல்லது தற்செயலாகவோ நடந்த ஒரு சம்பவம் அல்ல. தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தார் அல்லவா? அந்த திட்டம் தான் அது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்வதற்கு காரணம் என்ன? ஒரு குயவன் அந்த இடத்துல இருக்கிற நிறைய களிமண் இருந்தாலும் ஒரு பகுதி களிமண்ணை எடுப்பதற்கு காரணம் என்ன? காரணம் ஆண்டவர் அந்த களிமண்ணை என்ன செய்கிறார்? மண்ணை குறித்து ஒரு எண்ணம் அவருக்குள்ள இருக்கிறது. தேசக்கோட தாட். சகோதரனே, உன்னை கர்த்தர் இந்த சபைக்கு கொண்டு வந்ததற்கு தேவனுக்கு ஒரு காரணம் இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. சகோதரியே, கர்த்தர் உன்னை கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. காரணம், அவர் உன்னை உருவாக்க விரும்புகிறார்.